அரோகன் பாகம் ஒன்றின் தொடர்ச்சி பாகம் 2. எழுதி வாசிப்பவர் சாய்மான். நீதிமன்ற வளாகம் காட்டப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரர் பூபாலனிடம் விசாரிக்க விரும்புகிறேன் என்றார் வழக்கறிஞர். சரி என்பதாக தலையாட்டினார் நீதிபதி. சொல்லுங்க பூபாலன், என்ன நடந்தது என வழக்கறிஞர் கேட்க, செண்பகத்தை பெண் பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்பொழுது நானும் தான் கூட இருந்தேன் என சொல்ல தொடங்கினார். இனியவன் குடும்பத்தினர் பெண் பார்க்க செண்பகம் வீட்டிற்கு வருகை. யாருன்னு தெரியலையே என்றார் தந்தை பூசாரி. ஜோஷியரிடம் ஜாதகம் கொடுத்திருந்தோம், எல்லா பொருத்தமும் சரியாக இருப்பதாக சொன்னார் என்றார் இனியவனின் தாய். வாங்க வாங்க, உட்காருங்க, மகன் வேற ஊரில் இல்ல, கொஞ்ச நேரம் இருங்க, வரேன் என்றார் பூசாரி. பூசாரி வேகமாக பக்கத்து வீட்டிற்கு செல்லுதல். பூபாலன் சார், பூபாலன் சார் என்றார் பூசாரி. வாங்க வாங்க பூசாரி, சொல்லுங்க, என்ன விஷயம் என்றார் பூபாலன். திடீர்னு செண்பகத்தை பெண் பார்க்க வந்திருக்காங்க, தம்பி வேற ஊரில் இல்ல, செண்பகத்தை தயார் செய்யணும், அம்மா இல்லாத பொண்ணு, கொஞ்சம் மங்களத்தை அனுப்புறீங்களா என்றார் பூசாரி. மங்களம் மங்களம், கொஞ்சம் சீக்கிரம் வா, செண்பகத்தை பெண் பார்க்க வந்திருக்காங்களாம், போய் அவளை கொஞ்சம் தயார் செய்யலாம் என்றார் பூபாலன். ரொம்ப மகிழ்ச்சினா, இதோ வரேன். என்னங்க, நீங்க போய் கொஞ்சம் பூ, பழம், பலகாரம் வாங்கிட்டு வாங்க, தம்பி வேற காலையிலேயே பஸ்ல கிளம்பி போனதா பார்த்தேன் என்றாள் மங்களம். இதோ உடனே கிளம்புறேன் என்றார் பூபாலன். ரொம்ப நன்றி என்றார் பூசாரி. நன்றி எல்லாம் வேண்டாம், செண்பகம் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் என்றார் பூபாலன். பூபாலன் பூ, பழம், பலகாரத்துடன் உள்ளே நுழைதல். இவர் தான் நம்ம பக்கத்து வீட்டு பூபாலன் சார், நமக்கு ஒண்ணுனா முதல் ஆளாய் வந்து நிற்பார் என்றார் பூசாரி. மங்களம் மங்களம் என தன் கையில் உள்ள பொருட்களை மங்களிடத்திலும் ஒப்படைத்தார் பூபாலன். சிறிது நேரம் கழித்து அலங்காரத்துடன் செண்பகம் வெளியே வந்தாள். பொண்ணு தெய்வ கடாட்சமா இருக்கா, என்ன இனியா, மகிழ்ச்சியா என்றாள் இனியவனின் தாய். இனியவன் புன்னகித்தான். அப்புறம் என்ன, மேல பேச வேண்டியதுதான் என்றார் பூபாலன். என் மகனிடம் ஒரு வார்த்தை கேட்கணும் என்றார் பூசாரி. மாப்பிள்ள பார்க்க தம்பி சோமன் மாதிரியே இருக்கான், அப்புறம் என்ன என்றார் பூபாலன். ஒரு நல்ல நாள் பார்த்து ஜோஷியரிடம் சொல்லிவிடுறேன், மற்றதை பேசிக்கலாம். சோமனும் இல்லை, மாப்பிள்ளையோட அப்பாவும் வரலை என்றார் பூசாரி. பேசாமல் சரி நாங்க கிளம்புறோம் என்றார் இனியவனின் தாய் கொஞ்சம் பதற்றமாக. நீதிமன்ற வளாகம் காட்டப்படுகிறது. எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும் என கண்களில் வடியும் கண்ணீரை துடைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் பூபாலன். கார் டிரைவரை விசாரிக்க விரும்புகிறேன் என்றார் வழக்கறிஞர். சரி என்பதாக தலையை அசைத்தார் நீதிபதிகள். சொல்லுங்க, என்ன நடந்தது என்றார் வழக்கறிஞர். நான் பக்கத்து ஊருங்க, அன்னைக்கு தற்செயலா அங்க ஒருத்தரை இறக்கி விட்டுட்டு நான் வரும் பொழுதுதான் இனியவனை பார்த்தேன். அவர் தான் சொன்னாரு, அவசரமா ஊரில் விடணும் என வற்புறுத்தினார். நான் எப்பவுமே தூர பயணங்களை ஒத்துக்கிறது இல்லை, அந்த தம்பி ரொம்ப வற்புறுத்ததுனாலதான் நான் அதை ஏத்துக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னா என சொல்ல தொடங்கினார் டிரைவர். திருமண வைபோகம் இனிதே முடிந்து இனியவன் வீட்டிற்கு புறப்படும் நிகழ்வு. கண்கள் கலங்கியபடி, போயிட்டு வரேன்பா, நீங்களும் வந்திருக்கலாம், தனியா போறேன் என்றாள் செண்பகம். இன்னும் 2 வாரத்தில் நாங்க வருகிறோம், கோயில் நடைய சாத்திட்டு அப்பா வர முடியாது, 7 நாள் பூஜை முடித்து சம்பிரதாயம் எல்லாம் முடிந்தால் தானேமா வர முடியும் என்றான் சோமன். அழாதேம்மா, அழாதேம்மா, சீக்கிரம் வந்துடுறோம் என்றார் பூசாரி. சரி வரேன்பா என அழுதபடியே செண்பகம் காரை நோக்கி நடந்தாள். தன் கரங்களால் அணைத்து கொண்டான் இனியவன். ஏன் கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் இனியவன். கார் கிளம்பியது. ஊருக்கு வெளியே சென்றதும் இறக்கிவிடப்படும் இனியவனின் அம்மா. நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க, 2000 ரூபாய் பணம் இருக்கு என்றான் இனியவன். பேசினது 5000 தான், ஆனா இத்தனை நாள் கூட இருந்தேன், மேல தரக்கூடாதா என்றால் இனியவனின் தாய். இதுக்கு மேல தர முடியாது, காரை எடுங்க டிரைவர் என்றார் இனியவன். பயந்த முகத்துடன் செண்பகம். உங்க அம்மா கிடையாதா என்றால் செண்பகம். செல்லம், உன் மேல எனக்கு இருக்கும் காதலை நிறைய முறை என் அப்பாவிடம் சொல்லிட்டேன், அவர் வர மறுக்கிறார், அம்மாவும் இல்லைன்னு சொன்னா எப்படி உன்னை தருவாங்க, உள்ள ஆசையில என்ன பண்றதுன்னு தெரியல என்றான் இனியவன். செண்பகம் இனியவனின் மீது சாய்ந்து கொண்டாள்.
அப்பா நம்மளை ஏற்றுப்பாரா என்றாள் செண்பகம். எப்படி ஏற்காமல் போவார்? போனதும் முதல் வேலை அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது தான். ஓகேவா என்றான் இனியவன். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சார் என்றார் டிரைவர். இன்னும் கொஞ்ச தூரம் தான் என்றார் இனியவன். ஏற்கனவே 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு சார். என்ன சார், ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு, காடு மாதிரி இருக்கு என்றார் டிரைவர். பேசாம வண்டியை ஓட்டுங்க என்றான் இனியவன். கார் இனியவன் வீட்டு வாசலை அடைதல். காரை இங்கேவே நிறுத்திக்கோங்க என்றான் இனியவன். சார், யாரையும் காணுமே என்றார் டிரைவர். அதெல்லாம் வருவாங்க, நீ கிளம்பு என்றான் இனியவன். மறுபடியும் நீதிமன்ற வளாகம் காட்டப்படுகிறது. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். அவருடைய பொருட்கள் எல்லாம் அங்கேயே இறக்கி வச்சுட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். பார்க்கவே பயமா இருக்கு. யாரும் இல்லையா என்றாள் செண்பகம். அப்பா வீட்டில் தான் இருக்காரு, வா உள்ளே போலாம் என்றான் இனியவன். ஒரு இருண்ட அறை ஒன்றில் இனியவனின் தந்தை பயங்கர தோற்றம் இருட்டு அறையில் நாற்காலியில் அமர்ந்தபடி இருந்தார்.